இறைவன் அருள் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று காத்து கொண்டு இருப்பவர்கள் சிலர், இறைவனே தேவையில்லை என்று வாழ்பவர்கள் சிலர். இறைவனை தேடி நாம் போக வேண்டிய அவசியமில்லை. எந்த நேரத்தில் எங்கு எப்படி என்று நினைக்க தேவையில்லை. நம்பிக்கை இருந்தால் அந்த நேரத்தில் அங்கு அப்படி வந்து நிற்பான் இறைவன் உன் அருகில். இறைவனுக்கும் உனக்கும் இடைப்பட்ட தூரம் சிறிதுதான். இறைவன் அருள் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்தால் அருள் தானாக உன்னை வந்து சேரும். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எந்த நோயும் வரக்கூடாது என்று இறைவனை வேண்டிக் கொண்டாலே போதும். எதுவும் நம்மை அண்டாது. அப்படி மீறி ஏதாவது நோய் தொற்று வந்தாலும் அது ஏதோ முன்ஜென்ம பாவம், கர்மாவின் பலன் என்று இறைவனையே அடிபணிந்தால் போதும். வந்த நோய் வந்தது போலவே மறைந்துவிடும். இறைவன் நம்முடன் தான் வாழ்கிறார். உலகில் எத்தனையோ மகான்களையும் ஞானிகளையும் கடவுள் படைத்துள்ளார். அத்தனையும் மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே. நீயும் ஒரு மகான்தான். உன்னுள் இருக்கும் இறை சக்தியை வெளிக்கொண்டு வந்தால் அந்த இறைவன் அருளால் அனைத்து சக்தியும் உனக்கு கிடைக்கும். நமது வாழ்க்கை பயணத்தை ஒருமுறை நினைத்து பாருங்கள். அதில் சில நேரங்களில் அதிசயங்கள் நடந்திருக்கும். ஏதோ ஆண்டவன் செயல் என்று அப்போது சொல்லியிருப்பீர்கள். அதுபோல்தான் எந்நேரமும் இறைவன் உன்னிடம்தான் குடிகொண்டுள்ளான். அவனையும் மீறி நாம் செய்யும் தவறுக்குத்தான் தண்டனை கிடைக்கிறது. நன்றி, வணக்கம்.